நேற்றைக்கு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் என்கின்ற இளைஞர் 4 போதை சிறுவர்களால கொடூரமான முறையில தாக்கப்பட்டதை பத்தி இந்த 4 சிறுவர்களும் வடக்கன் என்கின்ற அந்த வெறுப்பு மனநிலையிலையும் இன வெறியிலையும் தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் இயக்குனர் பாரஞ்சித்தும் முன் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த சம்பவத்தை அவங்க அரசியல் தேவைக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த இனவெறிலாம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பகுதினா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ரொம்ப எஜுகேட்டடான மக்கள் வாழக்கூடிய பகுதி, ரொம்ப அமைதியான பகுதியும் கூட. நான் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு டிராவல் பண்ணிருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற மாநிலங்கள்ல இருக்காங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள். இந்த மாதிரி தமிழ் மக்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தர மாதிரியான விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாது. வெளி மாநிலத்தவர்களே இதை ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, இந்த மாதிரி இனவெறியர்கள் இந்த தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த 4 பேர் இனவெறியர்கள்னா அதுக்கான ப்ரூஃப் என்ன, அதை நீங்க பிளேஸ் பண்ணணும். இந்த 4 பேருமே டீனேஜர்ஸ். இவங்களை பொறுத்தளவுல மோஸ்ட்லி பார்த்தோம்னா டிக்டாக்ல மாசா ஒரு போட்டோ, ஒரு வீடியோ போடணும், ஒரு பாட்டை போடணும், டான்ஸ் ஆடணும், அவங்களோட பவரை காட்டணும்ன்றதான் இவங்களோட ஒரே அப்ஜெக்டிவ். சோ இவங்களுக்கு பெரிய இனவெறி, அந்த இனவெறினாலதான் இவங்க பெரிய தாக்குதல் நடத்தாங்க. இவங்க சீரியஸா நாட்கள் கூட நான் பார்க்கல. சோ அதனால இதுக்கு டிஃபரெண்டான ஒரு டோனை கொடுக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதை பண்ணக்கூடாது. உங்களுக்கு ப்ரூஃப் இருந்தா அதை பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இனவெறின்றீங்க. நான் இன்னொன்னு கேட்கறது, என்ன இனவெறி? தமிழ் இனவெறின்னு சொல்றீங்களா, திராவிட இனவெறின்னு சொல்றீங்களா? என்ன இனவெறி? ஏன் அதை வந்து பிளண்டா வச்சிருக்காரு? யூசுவலா திராவிட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையை ரொம்ப அழகா யூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல திராவிட நாகரிகம் பாங்க, சில நேரங்கள்ல நம்ம எல்லாம் தமிழர்கள் பாங்க. கரெக்டா வார்த்தையை கரெக்டான இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க ஏன் கிளியரா அதை மென்ஷன் பண்ணல? ஏன் இன்னொன்னு சொல்லுங்க. இங்க திராவிட வரலாறுன்னு சொல்ல தெரியுது, திராவிட நாகரிகம் சொல்ல தெரியுது. இங்க இனவெறின்னு சொல்லும் போது எந்த இனம்னு கிளியரா சொல்லுங்க, எந்த இனவெறின்னு சொல்லுங்க. தமிழ்நாடு பொறுத்தளவுல ஒரு யூனிக்கான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசியலை பார்க்கும்போது மற்ற மைனாரிட்டி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு வேற எங்கேயுமே ரெப்ரசன்டேஷன் கிடையாது. உண்மை. சோ இப்படிப்பட்ட ஒரு மக்கள் நீங்க எப்படி இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணலாம்? ஆனா இங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழர் அல்லாதவர்களுக்கு அதிகமான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். சோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒண்ணு தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகமா இருக்கு, ரெண்டாவது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, மூணாவது நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு வரும். சோ நீங்க முதல்ல ஸ்டாப் பண்ண வேண்டியது போதைப் பொருட்களை, ரெண்டாவது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரி பண்ணும். அப்ப நீங்க முதல்ல யாரை நோக்கி கேள்வி எழுப்பணும்? அரசு நோக்கி கேள்வி எழுப்பணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் செய்யல. அங்கேயும் தமிழ்ஸை நீங்க ப்ளேம் பண்றீங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குமா? ஏன்னா ஆளும் அரசாங்கத்தை நோக்கி ஏன் கஞ்சா புழக்கம் இருக்கு, ஏன் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற கேள்வியை யாரும் கேட்டுடக்கூடாதுங்கிறதுனால இவங்களை வச்சு இப்படி நடந்தது வந்து ஒரு இனவெறி தாக்குதல் கிடையாது. உங்க ஆதாயத்துக்காக நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. டேமேஜ் கடைசியில தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தான். இங்க பிரச்சனை என்னன்னா, லிக்கரோட அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லா இடத்துலயும் மதுபானங்கள் கிடைக்குது. நேற்று மதியமே வந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு செய்தி வருது. ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணனும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க யாரை காப்பாற்ற பாக்குறீங்க? இந்த சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு, சிறுவர்கள் கையில கஞ்சா போயிருக்கு, அதையெல்லாம் கொஸ்டின் பண்ணாம அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, அரசாங்கத்தை நோக்கி கேட்கறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. உடனே நீங்க வந்து இனவெறி அப்படின்னு இதுக்கு ஒரு சாயம் பூசுறீங்களே, நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய பின்விளைவு என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா?